السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا عفلتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام. صدق الله العظيم. ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றுகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹஜ்ஜுடைய அமல்களுடைய நாட்களில் சம்பந்தப்படுகின்ற இடங்கள் தான் மினா மற்றும் முஸ்தலிஃபா. ஹாஜிகள் 8வது நாள் மினாவிலே வருவார்கள், வந்தடைவார்கள். மினாவிலே இருந்துதான் ஹாஜிகள் 9 அரஃபாவுடைய மைதானத்துக்கு செல்வார்கள். மீண்டும் அங்கிருந்து முஸ்தலிஃபாவிலே வந்து அவர்கள் தரித்துவிட்டு அங்கிருந்து தான் மீண்டும் மினாவுக்கு வந்து தரிப்பார்கள். மினா முஸ்தலிஃபா இரண்டும் மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய அமல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக கருதப்படுகிறது. மினாவிலே நடைபெறக்கூடிய முக்கியமான அமல்களாக அங்கே ஜம்ராக்களிலே கற்கள் எறிகின்ற ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுகரா என்று அந்த 3 இடங்களிலும் கல்லறிகின்ற அந்த அமல் அந்த மினாவிலே இருந்துதான் நிகழப்போகின்றது. முக்கியமான அந்த நாட்களிலே அவர் மினாவிலே தரித்திருக்க போகிறார். மினாவிலே இருந்துதான் அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி ஹாஜி நகர இருக்கிறார். அரஃபாவுடைய களைப்பிலிருந்து அரஃபாவுடைய மைதானத்துக்கு சென்று அந்த நாளினுடைய அந்த களைப்பிலிருந்து அவர் முஸ்தலிஃபாவிலே வந்து அங்கே அவர் நிம்மதியாக அன்று உறங்க இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விடயம்தான் முஸ்தலிஃபாவிலே அன்று ஹாஜிகள் மக்ரிபுடைய இஷாவுடைய தொழுகையை ஜம்உ கஸ்ர் செய்து தொழுது கொள்வார்கள், சேர்த்து சுருக்கி தொழுது கொள்வார்கள். அந்த இடத்திலே முஸ்தலிஃபாவிலே மினாவிலே அதிகமான அமல்களில் ஈடுபடுவார்கள், பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள், துஆக்களில் ஈடுபடுவார்கள். அதிகம் அல்லாஹு தஆலாவுடைய தஹ்லீலை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய, படைத்த ரப்புடன் பிரார்த்திக்கக்கூடிய, அதிகமான விடயங்களிலே பிரார்த்திக்கக்கூடிய விடயங்களில் அந்த இடங்களில் ஈடுபடுவார்கள். மினாவிலே இஸ்லாமிய முக்கியத்துவம் வாய்ந்த பல இடங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லக்கூடிய சுமார் 70 நபிமார்களுக்கு மேற்பட்ட தொழுத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மஸ்ஜிதும் அங்கே அமைந்திருக்கிறது. ஜம்ராக்களிலே சைத்தானுக்கு கல்லறிகின்ற அந்த இடம், அந்த அமல்கள் அந்த மினாவிலே இருந்துதான் நிறைவேறப் போகிறது. அது மாத்திரமல்ல, ஹதி என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தனது மகனை கூட அறுத்து பலியில் அவர்கள் முன்வந்ததற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஹதியை நிறைவேற்றுகின்ற ஹாஜிகள் ஹதியை நிறைவேற்றுகின்ற அந்த அமலை நிறைவேற்றுகின்றதும் அந்த மினாவிலே தான். மினா என்று பெயர் வைக்கப்பட்டது அதிகமாக இரத்தம் ஓட்டப்பட்டதற்காக என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்தலிஃபா அந்த மினா ஹாஜிகள் தங்கியிருக்கின்ற மினா என்பது ஒரு கூடாரங்கள் நிறைந்த அதிகமான ஹாஜிகள் ஒன்று சேர்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. முஸ்தலிஃபா மஷ்அருல் ஹராம் என்று சொல்கின்ற அந்த மலை அமைந்திருக்கின்ற இடம் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்குருல்லாஹ இந்த மஷ்அருல் ஹராம். அந்த மஷ்அருல் ஹராமிலே அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்களுக்கு நலவை தா, மறுமையிலும் எங்களுக்கு நலவுகளை தா என்று பிரார்த்திக்கின்ற அந்த பிரார்த்தனைகளை கேட்கின்ற இடமாக இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய, சிறப்பித்து கூறக்கூடிய நாட்களாகவும் இடமாகவும் ஹாஜிகள் அவர்களுடைய கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய சுன்னத் வாஜிபுகள் நிறைந்த ஒரு இடமாக, ஒரு முக்கியமான இடமாக அந்த மினாவும் முஸ்தலிஃபாவும் அமைந்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய 10 நாட்களுடைய அமல்களில் முக்கியமாக தரித்திருக்கின்ற 8, 10, 11, 12, 13 போன்ற நாட்கள் மினாவிலும், பிறகு 10 முஸ்தலிஃபாவிலும், பிறகு 9 அரஃபாவும், அந்த 3 இடங்களுக்கும் இடையில் ஹாஜிகள் அவர்களுடைய அமல்களை கழிக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. எனவே ஹாஜிகள் அந்த இடத்திலே மிகவும் சிறப்பாக முறையாக அந்த இடங்களிலே தரித்திருந்து அமல்களை சிறப்பாக நிறைவேற்றி அந்த அமல்களை முறையாக நிறைவேற்றுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக ஹஜ்ஜுன் மப்ரூராக அவர்களுடைய ஹஜ் அமைவதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.